ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷென்னை தான் காமிக்கிறாங்க. அவனுக்காக அவங்க தாத்தா பொண்ணு எல்லாமே ஏகப்பட்ட பேரை பார்த்து வச்சுருக்காங்க போல். அவங்க அசிஸ்டன்ட் சார், நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து இன்றைக்கி சூஸ் பண்ணணும்னு சொன்னதுமே எனக்கு எந்த ஒரு பொண்ணு மேலேயுமே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்ச பெயிண்டிங்கை தூக்கி அங்கே கீழே எறிஞ்சிடுறான். ஸோ அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஓடி வந்துட்டு அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு மேலே அந்த ஷென்னையுமே பார்க்குறாங்க. இவன் தான் இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசுப்பா, இவனை மட்டும் மேரேஜ் பண்ணோன்னா லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. பட் அவன் யாரையுமே வந்துட்டு கண்டுக்க கூட மாட்டான். அவன் அங்கே உள்ளே போனால் நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அங்கே மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே அவள் பண்ணிட்டு இருக்கா. அவன் அங்கே அந்த வால் சண்டைக்கு தான் கூப்பிடுறான். ரெண்டு பேருமே வந்து ஃபைட் பண்ணி பார்க்கலாம், யார் வின் பண்ணுறாங்கன்னு தெரியட்டும். அப்போ வந்துட்டு யார் பேச்சை யார் கேட்குறாங்கன்னு டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு கூப்பிட்டதுமே ஹீரோவுமே அங்கே அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணா. கடைசியில் அவள் தோத்து போயிடுறான். பட் ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, தோத்து போனது என்னமோ நீ, ஆனால் நீ வந்துட்டு என் பக்கத்தில் எதுக்காக க்ளோஸாக வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதும், எனக்கு லைஃப்பில் சில பொண்ணுங்க மேலே தான் இன்ட்ரெஸ்டே வரும், அதில் நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளாக இருக்க, உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து இன்டிமேட் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். நீ என்ன யோசிச்சு பேசிக்கோப்பா, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும், அதை பற்றிலாம் நான் இப்போ யோசிக்கல, எனக்கு இப்போ உன்னோட தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணிடுறான். பட் அவன் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் அங்கே இல்லை. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இப்போ அப்படின்னா என் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டாலான்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க அசிஸ்டண்ட்டை விசாரிக்க சொல்லிட்டுருக்கான். பிறகு ஹீரோயினை வீட்டில் காமிக்கிறாங்க. உனக்காக நாங்கள் வந்து பிளைண்டேட்டுக்கு பையன் பார்த்து அனுப்பி வச்சுருந்தோன்னா நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி முட்டாள் மாதிரி பார்க்காம வருவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டும்போது அவங்களோட சிஸ்டர் இன்லா விவியுமே ரொம்ப கோவப்படுறா. ஒரு நல்ல பையனை உனக்காக சூஸ் பண்ணியிருந்தேன், நீ ஒழுங்காக போய் டேட் பண்ணியிருந்தேன்னா மேரேஜ் பண்ணியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு திட்டிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு என்னோட அம்மாவோட சமாதிக்கிறான் போனோம், அவங்களோட டெத் ஆனிவர்சரி வருதுன்னு சொன்னதும் அவள் இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நீ அங்கே போக வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தட்டி கொடுத்துட்டு அங்கே போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் நாங்கள் உள்ளே போகும்போது அவங்க பிரதர் அங்கே வர்றான். நீ மேரேஜ் பண்ண விரும்பலன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி விவியை போட்டு அவன் பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே சாட்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். உனக்கு என்ன தைரியம் தான் நீ என் சிஸ்டருக்கு வந்துட்டு இப்போ மாப்பிள்ளை பார்ப்பேன், நான் வந்துட்டு உன்னை பார்க்க சொன்னான்னு சொன்னதும், நான் நல்ல இடமா தானே பார்த்தேன், அவன் மேரேஜ் பண்ணால் நல்லா தானே இருக்குன்னு சொன்னதுமே, உன் வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு போட்டு கொடுமையாக படுத்திட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருது. கொஞ்ச நேரத்தில் அவங்க பேண்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. என் பிரதர் உன்னை போட்டு அடித்தான்னு எனக்கு தெரியுது, நீ போட்டுக்கோன்னு சொன்னதுமே, உனக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது ஹீரோயின் தன்னைத்தானே அங்கே ஸ்லாப் பண்ணிட்டு, எதுக்காக சிஸ்டர் இன்லாம் என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு அவ்வளோதான் அவன் டென்ஷன் ஆகி போயிட்டு, என்ன தெரியும் தான் என் சிஸ்டர் மேலே கையை ஓப்பன் செய்யிட்டு திரும்ப அவளை அங்கே வந்துட்டு போட்டு அடிச்சு அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே சமாதிக்கு தான் அவள் கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. நீ யாரை கேட்டு நீ அங்கே போயிட்டுருக்க, அவங்க அப்பா போகக்கூடாதுன்னு சொன்னார்லன்னு சொன்னதுமே, உங்கள் வேலை ஏதோ நீங்கள் பாருங்கள், உங்கள் பேச்சை கேட்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து கிளம்புனதுமே இந்த லேடி பயந்து போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை போய் உங்கள் பொண்ணு அவ்வளோ சொல்லியுமே கேட்காம அங்கே வந்துட்டு போயிருக்கா சமாதிக்கு, அங்கே போனால் அவள் வந்துட்டு ஏதாச்சும் விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது நம்ம, ஏன்னா அவங்களோட டெத் வந்துட்டு நார்மல் கிடையாது, அது எப்படி டெத்துன்னு உங்களுக்கு தெரியல, அதை பற்றி தெரிஞ்சால் என்ன ஆகுறதுன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போவே ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி நான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லிடுறேன் நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. என்னோட ஃப்ரெண்டு லூசி சொல்கிறா, உன்னோட அம்மாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் விசாரிச்சிட்டேன்ப்பா, அவங்களோட சாவு வந்துட்டு சாதாரணமாக நடக்க கிடையாது, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி யாரும் அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்காங்க, ஸோ வந்துட்டு அதனால தான் டெத்து நடந்திருக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு என்ன இருந்தாலும் சரி எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்ணவங்கள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே நின்றுட்டுருக்காங்க. இப்போ யார்ப்பா இவங்க, இவங்களோட சமாதிக்கு எதுக்கு உங்கள் தாத்தா 3 இயர்ஸாக வந்துட்டு ஃப்ளார் எல்லாமே உன்னை வைக்க சொல்லிட்டு இருக்காரு, ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும், எனக்கு யாருனே தெரியலப்பா, அவர் சொல்கிறாரு நான் பண்ணிட்டுருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின்மே அதே சைடில் தான் அங்கே வந்துட்டுருக்கா. அப்போ அங்கே அவன் சொல்கிறான், நீ வந்துட்டு ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்க சொன்னேன், நான் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் முதற்கொண்டு இருந்து தேடி பார்த்துட்டே எல்லாமே டிலீட் ஆகிருக்கு, அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியலப்பா, ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குன்னு சொன்னதுமே, அவளை பார்த்தாலே எனக்கு தெரியுது பெரிய ஆள் தான் சேர்த்து இவனுமே பேசிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகும்போது அப்போ அங்கே லூசி சொல்கிறா, அங்கே பார்த்தியா போகிறது யாருன்னு தெரியுதா, இவன் தான் ஷெனி, என்னாலே ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலியோட பையன், இவனுக்கு யாரையாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு வீட்டில் பார்க்குறாங்க, இவன் பார்க்குற பொண்ணை எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான்ப்பா அப்படின்றத சொல்லி
சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அங்கே சமாதிக்கு போனால் அவங்க அப்பா அங்கே வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்பாங்க அவர் நான் தான் உன்கிட்ட சொன்னேன்னா இல்லையா இங்கே வரவே நான் அப்புறம் ஏன் நீ வந்தேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உங்கள் பேச்சை நான் ஏன் கேட்கணும், இது எங்கள் அம்மாவோட சமாதி, நாங்கள் வர்றதுக்கு நீங்கள் யார் தடை சொல்கிறதுக்குன்னு கேட்குறா. ஸோ வந்துட்டு அந்த ஆள் வந்து எப்படி வந்தாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி இவங்க இந்த சைடில் தான் போயிருக்காங்க நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணதுமே உடனே நானே போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே வந்து கிளம்பி வந்திருக்காரு. இப்போ ஹீரோயின் என்கிட்ட நீங்கள் ஒழுங்காக விலகே இருங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உங்களை நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறா. கரெக்டா விவி சொல்லிட்டு இருக்கா. இப்படி அவள் வந்து சமாதிக்கு போயிருக்கா அப்படிலாம் சொல்லியுமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொன்னதும் அவள் எதுக்காக பிரச்சனையை தோண்டிட்டு இருக்கான்னு தெரியல. அவள் என்ன பண்ணாலும் அவங்க அம்மா திரும்ப ரிட்டர்ன் வர போகிறது கிடையாது, இருக்கிறவங்களையுமே இவன் நிம்மதியாக இருக்க விட மாட்டான் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு நல்ல வந்துட்டு பையனை வந்து சூஸ் பண்ணு, நம்ம எப்படியாச்சும் அவளை மேரேஜ் பண்ணி அனுப்பி வச்சிடலாம், நம்மளுக்காச்சும் நிம்மதியாக இருக்கலாம், தொல்லை இல்லாமன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தா ஃபைனலாக அவளோட ஃபோட்டோ எல்லாமே அங்கே வந்து வரைஞ்சி வச்சுருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே அவங்க ஃப்ரெண்டு இவளை இன்றைக்கி அந்த சமாதியில் நான் பார்த்தேன்ப்பான்னு சொன்னதுமே உண்மையாக சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஏகப்பட்ட பிளைண்ட் டேட் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்கப்பா. பட் இந்த பொண்ணு யாரையுமே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விரும்ப மாட்டா, அங்கே போகவுமே மாட்டா, அங்கே வந்துட்டு யாரையுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே அவங்க வருவான்னு சொல்லிட்டு அங்கே பப்பில் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அதே மாதிரி அங்கே வந்ததுமே அங்கே சில பொண்ணுங்க வந்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இந்த பொண்ணை டெய்லி அவங்க வீட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பையனை பார்க்கட்டுமேன்னு சொல்லிட்டு அங்கே பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பி வச்சுட்ருக்காங்க. பட் வந்துட்டு இவளுக்கு இப்போ வரைக்குமே மேரேஜே நடக்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதுமே ஹீரோயின் நேரம் அங்கே போயிட்டு என்னை பற்றி யாராச்சும் ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வேறு லெவலுக்கு நான் ஏதாச்சும் பண்ணி விட்ருவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே ஹலோ ஹேண்ட்ஸம் என்னப்பா நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் அன்னைக்கு சொல்லாமங்கள கூட நீ என்கிட்ட வந்து ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லாலிபாப் எல்லாமே கொடுத்துச்சேக்கான். ஹீரோயின் நீ என் கூட சேர்ந்து இன்டிமேட் ஆகணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா காருக்கு வா அப்படின்றத செட்டு கூப்பிட்டதுமே அங்கே காருக்குமே 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் நம்ம இப்போ ரூம் கூட போகலாமே எதுக்காக இங்கன்னு சொன்னதும் எனக்கு அதுக்கெலாம் டைம் கிடையாது, நான் வீட்டுக்கு கிளம்பி போகணுன்னு அவள் சொன்னதுமே அவன் அங்கே உன்னை ஃபஸ்ட் டைம் நான் எப்போ பார்த்தனோ அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே விவி வந்து கால் பண்ணிடுறான். நான் வந்து ஒரு பையனை பார்க்குறதுக்காக கிளப்புக்கு தானே வர சொல்லியிருந்தேன், நீ எங்கே போன, எங்கே போயிருக்கா, நீ சொல்லாமலாமான்னு சொன்னதுமே உன்ட்ட இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு எந்த பையனையுமே மேரேஜ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொன்னதும் அவளுக்கு வந்துட்டு ஏதோ டவுட் ஆகிடுச்சிருக்கு. இவங்க இந்த காருக்குள்ளே தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்கா. எங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் உன் ஃபேமிலிகிட்ட வேணாலும் வந்து பேசுகிறேன், 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே எனக்கு ஒன்று மட்டும் கிடையாது, எந்த பையன் மேலேயுமே நம்பிக்கையும் கிடையாது, மேரேஜ் பண்ண எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ இவள் வந்துட்டு வேமா கதவை போய் திறந்து கைப்பிடியாக பிடிச்சிடலான்னு செட்டுப்பானா அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு அடுத்தவங்களோட காரை வந்து திறந்துட்டு இருப்பீங்களான்னு சொன்னதும் என் சிஸ்டர் இல்லா உள்ளே இருக்கான்னு எனக்கு என்னமோ தோணுச்சு, அதனால தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஓப்பன் பண்ணி காமிச்சா உள்ளே பார்த்தா யாருமே இல்லை, ஆல்ரெடி அவங்க கார்லேருந்து வேறு காருக்கு இறங்கி போயிட்டாங்க போல். அங்கே காருக்குள்ளே அங்கே போயிட்டு 2 பேருமே க்ளோஸ் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு கண்டிப்பாக உன் வீட்டில் பேசி சமாதானப்படுத்திடுவேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னாலுமே எனக்கு அதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நீ என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் லவ் பண்ணலான்னு ஏதாச்சும் வந்துட்டு நீ ஐடியா பண்ணாத, அது கண்டிப்பாக நிறைவேறது போகிறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி போயிட்டுருக்கா. ஸோ ஃபேமிலியே அவளுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க உள்ளதுமே நீ எங்கே போய் சுற்றிட்டு வர இவ்வளோ நேரமானு சொல்லிட்டு எங்கே கேட்கும்போது அப்போ அங்கே விவி நான் இவளுக்காக ஒரு பையனை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன், இவங்க வரவே இல்லை, கண்டிப்பாக இவள் அவங்க அம்மாவோட சமாதிக்கு தான் போயிருப்பான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன அப்படிலாம் ஒன்றும் போக கிடையாது அங்கெல்லாம், ஆனால் முக்கியமான விஷயம் மட்டும் என்கிட்ட ஒன்று இருக்குப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இவ ஏதோ வந்துட்டு அங்கே க்ளோஸாக இருந்திருப்பா போல். அந்த வீடியோ எல்லாத்தையுமே அவங்க எடுத்து காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோதான் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டா. அவங்க பிரதர் என்ன தைரியம் தான் நீ வேற ஒரு ஆம்பளை கூட சேர்ந்து இவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்பான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே அவங்க பட்லர் வர்றாங்க. அவங்க அம்மா இறந்த ஹாஸ்பிட்டலுக்குமே அவங்க போய் வந்து இதை பற்றி விசாரிச்சிருக்காங்க, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இருக்க அவள் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கா, இது ரொம்பவே ஆபத்து, அதை பற்றி எதுவுமே அவளுக்கு தெரிய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க ஃப்ரெண்டே கொடுத்துட்ருக்கான். இவ்வளோ பர்த் கொடுத்ததுமே அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க, இவங்க வந்துட்டு உண்மையான அப்பா இப்போ வரைக்குமே யாருன்னு தெரியல, இப்போ இருக்கவர் வந்து ஸ்டெப் ஃபாதர் தான், அவங்க செகண்டாக தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்துட்டு யாரையும் லவ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு பிறந்த பேபி தான் போல் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்றதுமே இப்போ வரைக்கும் கன்ஃபியூஸாக இருக்குது. அந்த பொண்ணுமே அதை பற்றி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இவ்வளோ அப்ராடுக்கு
அனுப்பியிருக்காங்க. அங்கே தான் இவ அந்த வால் சண்டை மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே கற்றுருக்கா, நல்லா படிச்சிருக்கா. திரும்ப ரிட்டன் வந்ததுமே இவளை எப்படியாச்சும் வீட்டிலேருந்து மேரேஜ் பண்ணி வச்சு அனுப்பி விட்டுறணும் தான் அங்கே வீட்டில் எல்லாருமே அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அதை பற்றி அங்கே யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ ஏன்னா அங்கே ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு அங்கே திரும்ப அங்கே ட்ரை பண்ணிச்சுக்கா. எல்லாத்தையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் கண்டுபிடிக்கணும் அம்மா சாவுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நெட் எல்லாமே ஸ்லோவானதுமே கண்டிப்பாக இது அந்த விவியோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அந்த விவியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடா. நீ என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிச்சுக்க அப்படின்ட்டு சொன்னதும் அப்போ தான் சொன்னாங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, பட் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு அவள் சொல்லும்போது நாளைக்கு உனக்கு ஒரு பையனை பார்க்குறேன், நீ ஒழுங்காக போய் மேரேஜ் பண்ணுறதுக்கு வழியை பாரு, நீ வந்து டேட் பண்ணுன்னு சொன்னதுமே நான் எவனையும் கல்யாணம் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அந்த வீட்டோட பட்லரை பார்த்து அந்த விவி அப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ அந்த பர்சன் நான் தான் உன்னோட அப்பான்றது யாருக்குமே இங்கே தெரியாது, நீ வந்துட்டு இப்படி கூப்பிட்டாதன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே வந்துட்டு அவளை ஷடப் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை போய் அவன் மீட் பண்ணிட்டு ஒழுங்காக வந்துட்டு நீங்கள் இப்போ என்னை முட்டை உண்மையே சொல்லுங்கள், எங்கள் அம்மா வந்துட்டு எப்படி இறந்து போனாங்கன்னு சொன்னதுமே நீ உன்னோட அம்மாவோட ஆஷஸ் எங்கே வச்சுருக்க நீ அதை சொல்லுன்னு சொன்னதும் நான் என்னோட அம்மாவோட சமாதிக்கு போய் அங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஆஷஸ் இல்லை, சும்மா டப்பாக வெறுதாக தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு எதை மறைச்சிட்ருக்கீங்க உண்மையை சொல்லுங்கள், என்னோட அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே அவர் உன்னோட அம்மாவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உங்கள் அம்மா வந்துட்டு நான் வேறு ஒருத்தவங்களோட குழந்தைக்கு கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னான். இந்த விஷயத்தை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப கோவமாயிட்டு நான் அவளை போட்டு அடித்து அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னதுமே எங்கள் அம்மா வந்துட்டு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, அதனால தான் அவள் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே, எங்கள் அம்மாவோட சாவுக்கு யார் யார் காரணமோ அவங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. பிறகு நம்ம ஹீரோ அவளுக்கு கால் பண்ணுறான், பட் அங்கே ஃபோனை அவள் பிக்கப் பண்ண மாட்டா. திரும்ப அங்கே மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ அங்கே ட்ரோன் எல்லாமே அங்கே அனுப்பி விடுறான், சீட் எல்லாமே அனுப்பிவிட்டு அங்கே உள்ளே போய் விழுந்ததுமே ஹீரோயின் அதை எடுத்து பார்த்துட்டு அவனை அங்கே மீட் பண்ணுறதுக்காக கீழே வர்றா. நீ என்னப்பா என்னை வந்துட்டு மீட் பண்ண வந்திருக்க அப்படின்றத செட்டு அங்கே கேட்கும்போது ஆமாம் நீ தான் ஃபோனை கூட எடுக்க மாட்டேன்னு சொன்னதும் சரி ஓகே, நீ வந்துட்டு சமாதியில் ஃப்ளார் எல்லாமே வைக்க வந்திருந்தியே, யார் சொல்லி வைக்க வந்திருந்தான்னு சொன்னதும் வீட்டில் தான் வைக்க சொன்னாங்கன்னு சொன்னதுமே பட் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வைக்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அவங்க சொன்னாங்க நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயின் இவங்க குடும்பத்துக்கும் எங்கள் அம்மாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா, நாளைக்கு வந்துட்டு உங்கள் ஸ்டெப் மதர் ஒரு பார்ட்டிக்கு போக போகிறாங்க, அவங்களோட யங்கர் பாய் ஃப்ரெண்ட் அங்கே வர போகிறான், ஸோ நீங்கள் போனேன்னா அவங்கள கைப்பிடியே பிடிக்கலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே உடனே அங்கே கிளம்பி போகிறா. ஸோ ஷென்மே அங்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான், அந்த பையனோட சேர்ந்து அவங்க ஹாப்பியாக அங்கே வந்துட்டு சுற்றிட்டு இருக்கதை பார்த்துட்டு அது என்னோட ஸ்டெப் மதர் தான், அவங்களோட ப்ரைவேட் வீடியோவுமே எனக்கு வேணும், அதெல்லாமே எடுத்து வச்சா தான் நான் அவங்கள பிளாக்மெயில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிடுறா. ஸோ அந்த பையனை வந்துட்டு சேர்ந்து இவங்க போயிட்டுருக்கப்போ பின்னாடியே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பையனை பார்த்தா இவங்களை வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்கவுமே நம்ம ஹீரோ எல்லாமே போகிறாங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தானான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ உங்களோட ப்ரைவேட் வீடியோவுமே ஏன்ட்ட இருக்குது, நீங்கள் ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லுங்கள், எங்கள் அம்மாவோட ஆஷஸ் எங்கே இருக்குது அதை மட்டும் நீங்கள் சொல்லலைன்னு வச்சுக்கோங்கமே நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், இந்த வீடியோ எல்லாத்தையுமே லீக் பண்ணி விட்டால் அவங்க மான மரியாதை கெட்டு போயிடும்னு சொன்னதும் ரொம்பவே அவங்க பயந்து போயிட்டு சரி ஓகே நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன், அது உங்களோட பாட்டியோட வீட்டில் தான் இருக்குது, நீ அவங்ககிட்ட போய் மீட் பண்ணி அதை வாங்கிக்கோன்னு சொன்னதுமே ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறா. சோப்பாங்க அந்த பையன் வந்து சொல்கிறான் உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் நம்ம 2 பேரோட வீடியோ பார்த்துட்டா என்னை வந்து போட்டே தள்ளிடுவாங்களே நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்துட்டு என் ஹஸ்பண்ட் உன்னை எது பண்ணாலுமே நான் வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின்மே அங்கே பாட்டியை வந்து மீட் பண்ணலான்னு உள்ளே போனால் அவங்க வெளியே வரும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து அட்டாக் பண்ணதுமே அவங்க அப்படியே கீழே விழுந்ததுமே அவள் பயங்கரமாக அழுதுட்ருக்கா. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதுமே நீ உன்னோட அம்மாவோட ஆஸ்தியை கேட்டு தான் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், அது பழைய அந்த ஓல்டு ஹவுஸில் தான் இருக்குது, நீ போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உடனே அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறா. அந்த ஷூ ஃபேமிலியில் பார்த்தா அங்கே எல்லாருமே ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்ண வந்ததுமே பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே கார்ட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு போயிருக்கா. அவங்களோட சேர்ந்து ஃபைட் பண்ணி ஃபைனலாக அந்த ஆசஸையுமே கண்டுபிடிச்சி அவள் எடுக்க போகிறப்ப அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு, இது கண்டிப்பாக வந்துட்டு சீட்டிங் வேலை தான் சொல்லிட்டு திரும்பவுமே எங்கள் பாட்டியை மீட் பண்ண வந்துட்டு கேட்டதுமே அவட சாவை பற்றி தான் கேட்டுட்ருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உனக்கு நான் இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்லிடுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பாட்டி அங்கே உண்மைகளை சொல்லிடுறாங்க. அங்கே அந்த பாட்டி வந்துட்டு பெரிய ஷாக்காக சொல்கிறாங்க, நீ வந்துட்டு அப்ராடுக்கு படிக்க போயிட்ட, அதுக்கப்புறமே உன்னோட அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, பட் அந்த குழந்தை வந்துட்டு ஆனால் உண்மை என்ன தெரியுமா, உன்னோட பிரதர் இருக்கான் பார்த்தையா அந்த ஷாவ்
அவனோட பேபி தான் அது. அவன் வந்து உன்னோட அம்மாவை வந்து ரேப் பண்ணியிருக்கான். அந்த விஷயத்த அவள் சொல்லாமல் அவன் வந்துட்டு கடைசியில் அங்கே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான்ற விஷயத்த சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அவ்வளோ பெரிய ஷாக் ஆயிடுச்சுக்கு. பிறகு ஹீரோ இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுமே நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு அப்ராடுக்கு வேணாலும் போகலான்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு நல்ல பொண்ணா பார்த்து தேடி மேரேஜ் பண்ணிக்கோ. என்னோட விஷயத்தில் நீ இன்வால்வ் ஆகாத. நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு நம்ம சொல்கிறா. வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா, இதுக்கப்புறம் நீ தயவு செஞ்சு அது இதுன்னு வந்துட்டு வெளியே போய் சுற்றிட்டு இருக்காத. நீ பேசாமல் வீட்டிலே இருமான்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஷாவுமே அதெல்லாமே அங்கே கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நின்று கேட்டுட்டு இருக்கும்போது, ஐ திங்க் வந்துட்டு அவள் எல்லாத்தையுமே கேட்குறான்னு நினைக்கிறேன்ப்பான்னு சொல்லுதும், நான் வந்து பிஸ்னஸ்மே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மே பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கண்டிப்பாக நான் வந்து உன்னை எப்போயே கைவிட மாட்டேன். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த ஆள் சொல்கிறாரு. எனக்கு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணுறா. தயவு செஞ்சு நீ வந்துட்டு எப்படியாச்சும் என்ன காப்பாற்றுப்பா. ஏன்னா என்னை வீட்டை விட்டு வெளியவே போக விட மாட்டாங்க. ரூம்லேயே அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும், நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே சேர்ந்து அவங்க குடும்பத்தை இப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவளை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு ஃபேன்சி காம்படிஷனில் கலந்துக்கணும்னு சொல்லியிருந்திருக்கா. ஸோ அந்த காம்படிஷனுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணேன்னா நான் எப்போ வேணாலும் அவளை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறான். பிறகு அவங்க அப்பாங்க கால் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்படி உங்கள் பொண்ணை இந்த காம்படிஷனுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு, பட் என் பொண்ணு வந்து அதுக்குள்ள கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து கட் பண்ணிடுறாரு ஃபோனை. நீ எங்கேயும் வீட்டு விட்டு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அங்கே திரும்ப கொஞ்ச நேரத்தில் அங்கே கால் வருது. இப்படி மிகப்பெரிய பணக்காரர் ஷென் தான் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு இருக்காரு. உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணாலும் நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். பட் உங்கள் பொண்ணு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, இல்லைனா வந்துட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே ஒத்துக்கிட்டதுமே ஹீரோயின் நம்ம கூப்பிட்றதுக்காக வந்துடுறான். ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிச்சேக்கா, நீ மட்டும் இல்லைனா இந்த வீட்டை விட்டு என்னால் வெளியே வந்திருக்க முடியாதுப்பா, ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இதுக்கப்புறமே எது வேணாலும் நான் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே அந்த ஷாவை அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அப்பா அவள் திரும்ப வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, என்னை பற்றின உண்மைகள் எல்லாமே வெளியே வந்துட்டா, நான் என்ன பண்ணுறதுப்பான்னு சொல்லிட்டு அவன் எங்கள் புலம்புனதுமே அவளுக்கு அதை பற்றி எப்பயுமே எதுவும் தெரியாது, நீ கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு நம்ம வந்துட்டு கிளப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புனா அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே எதையோ வீடியோ எடுத்துட்டு இருக்கா. என்ன தட்டி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வாங்கி பார்த்தா அவங்க சிஸ்டர் இன்லா வந்து சில பசங்களோட சேர்ந்து அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. உன் சிஸ்டர் இன்லா உள்ளே பயங்கர ஜாலியாக இருக்காங்கப்பா, பையங்க கூட ஃப்ளாட் பண்ணிட்டு தண்ணி போட்டுட்டுன்னு சொன்னதும் இவங்களுமே உள்ளே போனால் அதே மாதிரி இந்த லேடி அங்கே தண்ணி போட்டுட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் நாங்கள் பார்த்ததுமே இவள் ஒன்றும் நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, இவளுக்கு எத்தனை பசங்களை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் தெரியுமா டேட் பண்ணுறதுக்கு, பட் இப்போ வரைக்குமே யாரையுமே மேரேஜ் பண்ணலைன்னு சொன்னதும், என்னை பற்றி நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, எனக்காக நீ மாப்பிள்ளையும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது, ஆமாம் நீ கல்யாணம் பண்ணாமல் வீட்டிலே இருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் ஓமேலையுமே தப்பான பார்வையை வச்சானா நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சில பேர் வந்தால் அந்த லேடிகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு அங்கே தண்ணி வந்துட்டு ஊற்றிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணுறான். இருந்தாலுமே அந்த 2 பசங்க பிடிச்சி அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க தான் வந்து எப்படியோ காப்பாற்றினதுமே இந்த பசங்க என்கிட்ட வந்து ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டாங்க, கண்டிப்பாக நான் அவங்கள வந்துட்டு பழி வாங்கி ஆகணும், நீ அவங்கள எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு, நீ அதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் உனக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அந்த லேடி அங்கே வாக்கு கொடுக்குறாங்க. பிறகு அவங்க அப்பா அங்கே ரொம்பவே பயந்துட்டு இருக்காரு. உன் பொண்டாட்டியுமே ஆளை காணோம், அவளையுமே காணோம், திரும்ப எதுவும் கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பிட்டாளான்னு சொன்னதுமே, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, என்னை பற்றி தெரிஞ்சுட்டா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஒன்றும் கவலைப்படாத, எதுவும் தெரிய விடாமல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பிறால் சொல்கிறாரு, உன் சிஸ்டருக்கு எப்பயுமே ஓமைக்கியாக தான் இருக்கும், ஏன்னா நீ அந்த லெவலுக்கு தான் அவட்ட நடந்துட்டுருக்க, கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு சாவுக்கு நீ தான் காரணம்னு நினச்சி கூட பார்க்க மாட்டான்னு அந்த ஆள் சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே, நீ எங்கே வந்துட்டு போய் சுற்றிட்டு வர அப்படின்ற செட்டு கேட்டதும், நானும் விவியும் சேர்ந்து ஒன்றா ட்ரெயின் பண்ணலான்னு போயிருந்தோம், 2 பேருமே சேர்ந்து தான் இருந்தோம்னு சொல்லிட்டு அவள் போய் சொல்லிடுறா. பிறகு இந்த விவியை பார்த்தா ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வர்றான். நீ இன்னைக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அவளோட சேர்ந்து இல்லை எங்கே போயிருந்தீங்க தனித்தனியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்கள் 2 பேருமே கிளப்புக்கு தான் போயிருந்தோம், உனக்கு நம்பிக்கை இல்லைடா, நீ வேணா உன் சிஸ்டர்கிட்ட போய் கேளுன்னு அவள் சொல்கிறா. ஸோ இதுக்கப்புறம் அவனாலையுமே எதுவுமே பேச முடியல. பிறகு அவகிட்ட தப்பாக நடக்க அந்த பார்த்த ஃபர்ஸ்ட் பையனை போய் அங்கே வந்துட்டு பிடிச்சி அடிச்சு அங்கே இழுத்துட்டு வர்றாங்க. திரும்ப இன்னொருத்தனுமே மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்திருக்கான் அவகிட்ட, அவனையுமே போட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே அடி வெளுத்து விட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்க வச்சிடுறாங்க. வீட்டையுமே அவங்க சாரி கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன், நீ என்ன காப்பாற்றுறியான்னு சொன்னதும் அவளுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லி அங்கே ஒரு ஹேரை கொடுக்குறா, டிஎன்ஏ எடுத்து பாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு போனதுமே அப்போ அந்த ஷா வர்றான். நீ என்னோட உண்மையான ஹேரெல்லாம் எதுவும் கொடுத்துடல இல்லைன்னு சொன்னதும், நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட், நான் போய் எப்படி எப்படி செய்வேன், நான் நீ என்ன சொல்றியோ அதான்
கேட்பேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. நான் அந்த வீட்டோட சர்வெண்ட்டோட பொண்ணு தான். பட் இருந்தாலும் உங்களோட ஒய்ஃப். நீங்க என்னைக்காச்சும் என்ன லவ் பண்ணியிருக்கீங்களா? என் மேல உங்களுக்கு எந்த லவ்வுமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணது கிடையாது. நீ எனக்கு தகுதியானவளுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்படியே அங்க போயிட்டுருக்கா. ஸோ அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டே அங்க போனா, அவங்க அப்பா அங்க வர்றாரு. அப்பா அவே பண்ணலன்னு சொல்றாரு. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரிஞ்சுதான் நீங்க எனக்கு அவரை மேரேஜ் பண்ணி வச்சீங்களான்னு சொன்னதும், அவர் எனக்கு இந்த விஷயம் எப்பயுமே தெரியுமா? அவ எப்பயும் உன்னை லவ் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க கையில பார்த்தா அங்க ரொம்ப வந்து பிளட் ஆன மாதிரி ஒரு க்ளோஸ் வேற அவரோட கையில இருந்துச்சுக்கு. சில போட்டோஸ்லாம் வச்சுட்டு இதை வந்து நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அவங்க சமாதி கிளம்பும்போது, உன்னோட அம்மாவோட டெத் ஆனிவர்சரி இன்னைக்கு ஒன்று நான் தனியாக விட முடியாது, நானுமே வருவேன்னு சொன்னதும், அது தேவை கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து போயிட்டுருக்கா. அவங்க என்னோட அம்மாவை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக நடந்தது யாருன்னு நான் கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சே ஆகணும். அரசல் புரசராக சொல்கிறதெல்லாம் கேட்டு எதுவும் நான் முடிவு பண்ண முடியாதுல்ல. இது என்னோட அந்த பிரதர் தானான்னு எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ உடனே அவங்க நம்ம ஹீரோயின் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறான். அங்கே நம்ம லூசியுமே அதே மாதிரி டெஸ்ட் எல்லாமே எடுத்து கொடுத்தா அது நெகட்டிவாக வந்துடுது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஷா வரா. நீ என்கிட்ட ஹேர் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன், இதுக்கு நீ இவ்வளோ தூரத்துக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஹேர் எடுத்து இந்த என்ன நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருன்னு சொன்னதுமே, அப்போங்க நம்ம லூசி நான் வந்து வேற எது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஹேர் எடுத்துட்டு அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண கொண்டு போயிடுறா. அப்பாங்க நான் வந்துட்டு இன்னைக்கு எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறேன், உங்கள் அம்மாவை நான் வந்துட்டு டச்சே பண்ணது கிடையாது, அப்படி புத்தியுமே எனக்கு கிடையாது, வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு மிஸ்பிஹேவ் பண்ணது வேற யாரும் கிடையாது ஒன்று அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. அம்மாவை வந்துட்டு எங்கள் அப்பா மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பட் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க வேற ஒருத்தவங்களை லைக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் குடும்பம் பேங்க்ரப்ட் ஆன வாசி வேற வழி இல்லாமல் அவங்க கட்டாயப்படுத்தி அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அவங்களுமே வந்துட்டு குடும்பத்துக்கு வேறு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாரேன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவர் வாக்கு கொடுத்துருக்காரு, நான் மேரேஜ்க்கு அப்புறம் உன்னை டச் பண்ண மாட்டேன்னு. பட் இவர் வந்து மேரேஜ் பண்ணதே அதுக்காக தான், அவங்க மேலே இருக்க ஆசைகளை தீர்த்துக்கணுன்றதுக்காக டெய்லியுமே நைட் அங்கே ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. ரொம்ப இவங்க மன உளைச்சல் ஆகி வீட்டுக்கு போய் அங்கே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இப்படி அவர் சொல்கிறாரு செய்கிறாரு இப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாருன்னு. பட் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இதெல்லாமே நடக்கிறது சாதாரணம் தான், இதை போய் நாங்கள் எப்படி கேட்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எது கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்க கடைசியில் இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்ற விஷயத்த சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், அந்த பாட்டி வந்துட்டு உங்கள் அம்மாவை அடாப்ட் பண்ணவங்க தான், சொந்த பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. அங்கே நம்ம லூசியுமே டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ஷாவும் வந்துட்டு உண்மையதான்ப்பா சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு உங்கள் அம்மாவுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. பிறகு அந்த சமாதியில் இருக்கும்போது ஃபேமிலி எல்லாருமே வர்றாங்க. சுத்தமாக ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே பிடிக்கவே இல்லை. அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. யார் வந்து உண்மையை சொல்கிறது, எங்கள் அம்மாட்ட உண்மையிலே யார் தான் தப்பாக நடந்தாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டேது. பாட்டியுமே எதுக்காக முழுசாக என்கிட்ட உண்மைகளை சொல்லாமல் பாதிக்கு மேலே மறைச்சிட்டு இருக்காங்க, இது எப்படி நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க சொல்கிறான் ஹீரோயின்ட்ட, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டு நல்ல மனுஷன் கிடையாதுப்பா, அந்த ஆள் ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒரு பர்சன். உங்கள் அம்மா மட்டும் கிடையாது, அவர் வேறு ஒரு லேடியுமே மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே சூசைட் தான் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னே ஒன்றும் தெரியல அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கே ரொம்ப அங்கே ஷாக் ஆயிடுச்சுக்கு. பிறகு அங்கே ஹீரோயினோட ஸ்டெப் மதர் பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து அவங்க நடத்திட்டு இருக்க அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. என் ஹஸ்பண்ட் இங்கே இல்லீகலான ஏகப்பட்ட பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கான், இதை பற்றி நம்ம போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, அவனை உள்ள தூக்கி போட்டுடலாம், சாகிற வரைக்கும் அவன் வரமாட்டான், அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு தான் சொந்தம், நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு அவங்க வந்ததுமே அப்போ அவங்க ஹஸ்பண்ட் எங்கே போயிருந்தேன் இன்னைக்குன்னு சொன்னதும், நான் வேறு எங்கேயும் இல்லை போலப்பா, நான் வந்து சும்மா பார்ட்டிக்கு தான் போனேன்னு சொன்னதும் அவங்களுக்கான டவுட் ஆயிடுச்சு போல், ஏதோ வந்துட்டு ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டவுட் ஆகிட்டு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. பிறகு இந்த பாட்டிகிட்ட அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னுமே உங்களோட பொண்ணை பற்றி அவங்க பேத்தி வந்து விசாரிக்கிறத வந்து நிப்பாட்டலை, அவங்க இதை பற்றி டோட்டலாக விசாரிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் அவளுக்கு எந்த உண்மையுமே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்டெப் மதர் போகிறாங்க. உங்கள் அப்பாவோட ஃபேக்ட்ரிக்கு நான் போயிருந்தேன், அந்த ஆள் ஏதோ இல்லீகலாக பாய்சன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, அதோட சாம்பிள் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை வேணா டெஸ்ட் பாரு, இதை வச்சு தான் உங்கள் அம்மா வந்தால் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு அங்கே அவள் டெஸ்ட்டுக்காக கொண்டு போய் இங்கே வந்துட்டு கொடுக்குறா. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுமே அதை வந்து டெஸ்ட்டு பார்த்துட்டு, ஆமாப்பா இதை வந்து கொடுத்தா ஆர்கன்ஸ் எல்லாமே உள்ள ஃபெயிலியர் ஆகும், அவங்க கூடி சீக்கிரம் வேகமாகவே இறந்து போயிடுவாங்க, இதை சூசைட்டாகவே கன்வெர்ட் பண்ணிடலாம்ல, ஒருவேளை உங்கள் அப்பா இதை டெஸ்ட் பார்த்துருப்பாரோன்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணி சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஃபைனலாக நம்ம ஹீரோவோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா, நானும் உன்னோட அம்மாவுமே பாஸ்டில் லவ்வர்ஸ்மா, நாங்கள் 2 பேருமே
மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் உங்க பாட்டி வந்துட்டு அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால தான் நாங்க பிரிஞ்சு போக வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தன்னோட விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இவர் தான் பொக்கே எல்லாமே அங்க ஆரம்பத்துலேருந்து வைக்க சொல்லியிருந்திருக்காரு. பிறகு அவங்க அப்பாவும் பையனுமே பேசிட்டு இருக்காங்க. நான் இப்ப இந்த லான்ச் பண்ண போற இந்த மெடிசன வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியாம எந்த பிரச்சனையுமே இல்லாம லான்ச் பண்ணி ஆகணும். இத கரெக்ட்டா அவங்க சென்சார் பண்ணி வந்து கரெக்ட்டா புடிச்சுட்டாங்கன்னா, இத வந்து பேன் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க பேசினதும், அத கேட்டுட்டு அவன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவனிடலான்னு சொல்றான். பிறகு அந்த விவியோட ரூமுக்கு அந்த ஷா வர்றான். உன் கூட சேர்ந்து இன்னைக்கு நைட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், அவளுக்கு அவன பார்த்ததுமே எங்க கை கால் எல்லாமே நடுங்கிட்டு இருக்கு. நீ என்ன இன்னைக்கு ஒரு மாரியா இருக்க? வந்துட்டு வேற மாரி எனக்கு என்னமோ தோணுதேன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் உன்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு அவன பார்த்தாலே அவ்ளோ பயமா இருக்கு. ஏன்னா அவ்ளோ டார்ச்சர் பண்ணுவான் போல. 2வது நம்ம ஹீரோயின் அங்க பட்லரை மீட் பண்ணிட்டு, உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அந்த ஆள் கூட சேர்ந்து இருக்க ஒரே ஆள் நீங்க தானே. அதுக்காக தானே அந்த ஆள் வந்துட்டு உங்க பொண்ணையுமே இந்த வீட்டோட மருமகள் ஆக்கியிருக்காரு. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கண்டிப்பா நான் வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்றேம்மான்னு சொல்லிட்டு அவருமே அங்க வந்துட்டு ஒத்துக்கிறாரு. இந்த அவங்க அப்பாவை பார்த்தா அவங்க ஒய்ஃபை வந்துட்டு கைப்பிடியா பிடிச்சிடுறாரு. நீ என்ன தைரியம் தான் எனக்கு எதிராகவே இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்ப? நீ என்னவே மாட்டி விடணும்னு பார்க்குறியான்னு சொன்னது. ஆமா, நான் உன்னை மாட்டி விடணும் தானே உன்னை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நீ இதுக்கு முன்னாடி என் சிஸ்டரை மேரேஜ் பண்ணி கொலை பண்ணிட்ட. நான் வந்துட்டு உன்னை பழி வாங்காமல் எப்படி விட முடியும்? நீ அதனால தான் அதுக்கப்புறம் என்ன மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் கண்டிப்பாக உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களையுமே கொலை பண்ணி அங்கே ரூமில் இருந்தாலும் அடைச்சிடுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் எங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க முடிவு பண்ணிட்டா. ஸோ இந்த ஷா வந்து அதை பற்றி எங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த ஆசை பொண்ணு நம்மளுக்கு எதிராக ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கா, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போறா போலன்னு சொன்னதோ, அதை பார்த்துட்டு அந்த ஆள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறா. என்னோட அம்மாவுக்குமே இந்த மெடிசனை கொடுத்து தான் அந்த ஆள் கொலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்களோட மற்ற ஒய்ஃபுகளையுமே இப்படி தான் அந்த ஆள் வந்து கொலை பண்ணியிருக்காரு. இப்போ இதை லான்ச் வேற பண்ண போறாரான்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே போட்டு விட்டதுமே அதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயமாயிருது. உடனே வீட்டை விட்டு 2 பேருமே எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. நம்ம ஹீரோ இதை பற்றி ஹீரோயின்ட்ட இன்ஃபார்ம் பண்ணதுமே, நீ போலீஸில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடு, அவங்க இருக்க லொக்கேஷனை அனுப்பிடுன்னு சொன்னதும் அதே மாதிரி அவனுமே பண்ணிடுறான். ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட சமாதியில் போய் உங்கள் சாவுக்கு காரணமானவங்கள நான் பழி வாங்கிட்டேமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் அவங்க வெளியுமே வரமாட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஹீரோயின் கிடைக்கணும்னு நினைச்சாலோ கரெக்டாக அவங்க எல்லாத்துக்குமே தண்டனையுமே கிடைச்சிருது. நம்ம ஹீரோ கூடயுமே அவள் ஃபைனலாக தன்னோட லவ் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.